இன்று இணைந்த கவிஞர்களின் அருமையான கவிதைகளை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஆமாம் இந்த வேளையிலே ஐயா வணக்கம் ஐயா. அப்பொழுது இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மன்னிக்கவும். பூக்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே ஐயா. நீங்கள் தான் நீங்கள் கூட கேட்க முடியும். இப்பொழுது ஒல்லாந்து நாட்டுக்கு வந்து பூக்களை பறித்து சென்று இருப்பதாக அறிகிறேன். பெரிய பெரிய பூந்தோட்டங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறீர்கள், சொல்லுங்கள். சொல்லுங்கள் ஐயா. ஒல்லாந்து தேசத்திலே போய் அங்கே கண்கொள்ளா காட்சியாக கண்ணு கட்டிய தூரம் வரை பூக்களை பார்த்திருக்கின்றீர்கள், சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், நீங்க குறிப்பிட்டது மலரும் நினைவுகளை எனக்கு ஊட்டியது போல் உள்ளது. ஏனென்றால் ஐரோப்பாவிற்கு வந்திருக்கும் போது எங்கு பார்த்தாலும் மலர்கள் பூத்திருக்கிறது என்பதை விட எங்களை வரவேற்கும் விதமாக சிரித்து கொண்டிருக்கிறது கூட என்று குறிப்பிடலாம். உண்மையில் பசுமை அங்கெங்கே பசுமை பூத்திருக்கிறது. அந்த பசுமை மேல் சில இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன் பனித்துளிகள். அந்த பனித்துளிகளும் பூக்கள் போல ஒரு சிறப்பாக இருக்கிறது. அந்த பூக்களை நினைவூட்டுகிறது. ஆனால் அந்த பனித்துளி வண்ண வண்ண கோலங்கள் போட்டு இருக்கிறது. அது வாழ்க்கையின் தத்துவத்தை இப்படித்தான் அழகாக காட்டும். எல்லாமே நீங்கள் அதில் மயங்கி விடாதீர்கள், நான் சிறிது நேரம்தான் இருப்பேன் என்ற அந்த பனித்துளி பூக்கள் எனக்கு அறிவுறுத்துவது போல் அன்றைக்கு தோன்றியது. அதை தான் தற்போது உங்களிடம் பரிமாறிக்கொள்கிறேன். எனக்கு அந்த இப்போது நான் சொல்லும்போது கூட நான் ஐரோப்பாவுக்கு வந்திருந்த அந்த காட்சிகள் எல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த அளவுக்கு சிறப்பாக நிறைவாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தாவரங்கள் பூக்கின்ற பூக்கள் மட்டும் இல்ல, மனிதர்களும் புன்னகையோடு பூக்கிறார். வாருங்கள், அதாவது ஆங்கிலத்தில் பேசுகிறார், வாருங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த முகமன் சலிப்பில்லாமல் பணியாளர்கள் உட்பட முகத்தில் புன்னகை பூக்களை பார்த்தேன் என்று கூட குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு பணியாளர்கள் உட்பட அனைவருமே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏனென்றால் அதாவது நான் பாரிஸுக்கு ஈபிள் டவரை பார்க்கும்போது அது காலை நிறைய கூட்டம், மக்கள் கூட்டம். அப்போது கூட அங்க பணியாளர்கள் சிறிது கூட முகம் கோணாமல், முகம் சலிக்காமல் அந்த புன்னகை பூத்துக்கொண்டே அவர்கள் சில விடயங்களுக்கு பதிலளிக்கிறார்கள். நான் அன்று உணர்ந்தேன். இப்போது நான் சொல்லும்போது அந்த நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு சொல்லுங்க. நிறைவாக, அதாவது ஆசிய நாட்டவரை விட ஐரோப்பிய நாட்டவர்கள் மலரினுடைய பயன்பாட்டை அதிகமாக பேணுகின்றார்கள் இல்லையா? எதற்கெடுத்தாலும் போவார்கள். ஆமாம், உண்மைதான். ஏனென்றால் அங்கங்கே சாலை வழியாகவும், அதாவது சில பகுதி, அதாவது நீர் வழியாக செல்லும் போதும் அங்கங்கே பூக்கள் இருக்கிறது. என் துணையார் கூட எப்படி அந்த பூக்கள்லாம் எப்படி இருக்கு, சிலது பறித்துக் கொள்ளலாமா என்ற எண்ணம் தோன்றுகிறது என்றார்கள். ஆனா எண்ணத்தை செயல்படுத்தக் கூடாது என்று கேட்கிறேன். ஆங்காங்கே சாலை வழியாகும் போது சில இடங்களில் பூக்கள், அது நான் நினைத்தது. அதுக்கே நான் என்னுடைய மகனை கேட்டேன், யாராவது பூக்கள் கொத்து இல்லையப்பா, இது இயற்கையாகவே வளர்கின்றது, அங்கங்கே அதை பராமரிக்கிறார்கள். அந்த அளவுக்கு இங்க பணியாளர்கள் அதை பராமரிப்பதற்கும் ஒரு ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அதை பராமரிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த காட்சிகள்லாம் எனக்கு நினைவூட்டுகின்றேன் நீங்கள் அந்த வினாக்கள் வழியாக. அதாவது பூக்களை பார்க்கும் பொழுது மனதில் உள்ள சோகங்கள் எல்லாம் போய்விடும் இல்லையா? நிச்சயமாக ஒரு சோகங்களும், நீங்கள் சரியான தலைப்பு தான், பூமியின் புன்னகைதான் பூக்கள் தான். மனிதர்களைத்தான் இங்கே குறிக்கிறது இல்லையா? ஆமாம், மனிதர்கள் தான் குறிக்கிறது. அதுதான் பூமியின் புன்னகைதான் அதுதான் புன்னகைதான். நானே கூட அதுதான் சொல்வது. என்னுடைய கவிதை காலத்தில் இப்ப தற்போது கவிதை படிச்சது, புன்னகை செய்கின்ற நாட்கள் தான் உடம்பு ஆரோக்கியம். சும்மாவாது சிரித்து பாருங்கள், உடம்புக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். சிரிக்கின்ற நாட்கள் தான் சிறப்பான நாட்கள், உடலுக்கும் ஆரோக்கியம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். மனம் தெளிவாகும். நீங்கள் குறிப்பிட்டது போல பூக்களை பார்க்கும் போது நமது மனசும் பூக்கும், சிரிக்கும். உடலுக்கு ஒரு ஆரோக்கியம், அமைதி, அன்பு, அந்த நெகிழ்வு அவர்களுக்கு தான் இதை அனுபவிக்கணும் தெரியும். இன்னும் கூட சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த பூக்களை பார்க்கும்போது. அதுதான் சிறப்பு. சிறப்பாக உங்களுடைய கவிதையோடும் பாடலோடும் இணைந்து பூக்களை பற்றி அருமையான ஒரு
பல தகவல்களையும் தந்தீர்கள். இங்கே நீங்கள் பார்த்து சென்ற பூக்கள் எல்லாம் இங்கே உங்களை தேடுகின்றன. அடுத்த சமருக்கு அடுத்த கோடை காலத்தில் நிச்சயமாக அது பார்ப்போம். வாய்ப்பு கிடைத்து நிச்சயமாக வருகின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேல். நன்றி நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.